சிந்தாமணிலேருந்து திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு கிடைக்காத ஆளுக மாதிரி இந்த 4 பேர் உட்காந்துருக்குது. எனக்கு வயிறு பற்றி எரியுது. போங்க, அப்படி சங்கத்துக்கு போயிடக்கூடாது, அங்கிட்டு ஒன்றுக்கு இருக்க போங்கன்னேன். ஏன்னா 5 கிலோமீட்டர் தான் சங்கம் இருக்குது, வீட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வருகை தந்த டிஎம்வி நண்பர்கள், என் அன்பு தம்பி பாடகர், கிராமிய பாடகர் மணி அவர்களுக்கும், ட்ரம்ஸ் பிளேயர் ரிதம் அண்ட் டடக் புடக் தம்பி ஸ்டீபன், அங்கிட்டு இருக்க சோமன், குனி கனி 4 பேரும் மரியாதையாக வீட்டுக்கு போகிறது நல்லது. செகில் தைச்சு அரைஞ்சி விடுவேன். ஏன்னா உள்ள கூட்டத்தில் நீ நக்கல் பண்ணுற வந்திருக்கியாடா. வாழ்த்துக்கள். என் தம்பிகள் சிரிக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ஆனால் எத்தனையோ ஊரில் நம்ம எத்தனையோ அம்பளிப்பாங்கிற இந்த ஊரில் 10 பைசா பருப்பு வேகலையாடா. 300 கிலோமீட்டர் வந்து டீசல் காசு இல்லையாடா. டிரைவர் வேற படுத்து கிடைக்க. அப்படி அவன் வேற அங்கே நிற்கிறாங்க. வந்தார் ஒரு சாமியார். வேலை சாமியாரா இல்லை கடாப்பட்டி பண்ணுறவனா? சாமியார் என்பது பஞ்ச கல்யாணி மாடு மாதிரி. அப்படி மேடையில் நின்றோம்னா ஆளுக்கு ஆளுக்கு பார்த்து ஆசைப்படணும். அடாடா அப்படி நீ நிற்கிற என்னமோ பீரை பூட்டு வைக்கிற மாதிரி கிரகமாயிரு. சந்திக்காத சாமியாரே கிடையாது. இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு ஏதோ வள்ளி திருமண நாடகம் நடக்குது, இன்னைக்கு வள்ளி நாரதர் சண்டை போடுறாங்களேன்னு நீங்கள் கைதட்டலாம். வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளிகள்கிட்ட தர்க்கத்தை உண்டு பண்ணது யாருன்னு தெரியுமா? மதுரை அருகாமுள்ள வரிச்சூர் பழனியப்பன் நாரதர் பழனியப்பன் தான் வள்ளி திருமண நாடகத்தில் தர்க்கத்தை உண்டு பண்ணார். தெரிஞ்சு தட்டுறியா இல்லை தூக்கத்தில் தட்டுறியா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. நீ ஒரு ஆள் தான் நல்ல பையன், வந்து 5ஆம் நம்பர் ரூமில் படு வா. அதுக்கப்புறம் விழுப்புரம் ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 7-8 பதில் சொல்லுவார். அந்த கேள்விக்கு தகுந்தால் போடுறதுக்கும் அந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்த முத்தப்பா பாரு. அவங்க ஒரு நாள் வேமாறு அப்புறம் தட்டுவியே. நாங்கள் மதுரைக்காரனால நக்கல் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் அப்படி வேஷம் போட்டு வெளியில் வந்தாருன்னா உண்மையிலேயே நாரதரே வந்துட்டார தேவலோகத்திலேருந்து அப்படின்னு பார்க்குற ஆளு ஊரம் கண்ணு ஓட்டு போகும் அவருக்கு. மகாலிங்க மைத்த போடுங்கண்ணே. திரைப்பட நடிகர், எனது அன்பு அண்ணன், ராசாக்கூர் மண்ணின் மைந்தன், புரட்டா சூரியோட மாமே, 5.5 கட்டா ஆறுமுகம் சிவரஞ்சனி பார்த்துருப்பீங்க. ஆறுமுகம் சித்தப்பா அவரை நான் சந்தித்தேன். ஆனால் இந்த நாரதர் அருமையான திறமையான நாரதர். சட்டி கலப்பை ஓட்டு விழுகிற டிராக்டர் மாதிரி இருந்துக்கிட்டு நிறுத்தியா மயிர் என்ன சாமி சாமியார் வேஷம் போட்டிருக்க, உனக்கு எனக்கு ஆகாதே, நீ எதுக்கு நாடகத்துக்கு வர்ற? போன மெடல் அதுக்கு தானே உன்னை குறும்பி சேர்த்து அரைஞ்சேன். சிச்சுக்க வெக்கமாயிரலாம். ஐயா சாமியார் வரும்போது கடுப்பில் தூக்கி விட்டு அண்டாட்டாக்கரப்பை இப்படி திருப்பிக்கிட்டு போய் ஊண்டு வரல, அப்படி இந்த போட்டில் ஒரு ஊண்டு அதில் ஒரு ஊண்டு செட்டு வேணும்னா தூக்கிட்டு போயிரு. இந்த ஏர்கூலர் யார் இது? ஏன்னா இதில் வந்து டவுலிட்டிலே மாதிரி இங்கே இழுத்து இங்கே விடுவேன், மண்டையில் முட்டித்தார் ரத்தம் வரும். தூக்கிட்டு போகிறது நல்லது. உழைச்சிக்கங்க, பொம்பளையாலாம் பாய சுட்டு வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா இங்கேருந்து தூக்கி இப்படி சுழட்டி எறியுவேன் அந்த சாமியாரை. மருதமணி சிவசமாதி அடைஞ்சிட்டேன். சீப்பில் சீவி படுத்துட்டேன்னு சொல்ல வந்து கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா சோழி முடிஞ்சு. ஐயா இது 80 நம்பர் வைக்க முடியுமா? காத்து வரல. வாங்க முட்டை பரிச்சாலி. யார் நீங்கள்? யாரை போட்டு வாரினீங்களா? நீங்கள் யாருன்னு கேட்டேன். தெரில. தெரியலையா? என்னடா நீ என்ன பிறவி மனித ஜென்மம் தானே நீ? ஆமாம் ப்ரோ. அப்புறம் எப்படி தெரியலைங்கிற? சொத்தை தானே சாப்பிட்றீங்க நீங்கள். அப்பா இருக்கார்ல? ஆமாம். அப்பாவோட சித்தப்பா தான் வேலுச்சாமி இடத்த வாங்கினது. அப்போ வேலுச்சாமி சண்டை ஓடும் போதே அவன் அங்குச்சாமி ஊட பாஞ்சது. அப்படி ஊட பாயும் போதே அவன் கருப்பனை வெட்டினது.
கருப்பனை வெட்டினதே வக்கீல வந்து ஐயா. ஐயா வந்து கடைசியில் வந்தார். ஐயா அந்த சண்டைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க அப்ப- யார் முதல்ல? அப்போ யாருன்னு கேட்கும் போதே முத்துச்சாமியை தூக்கி போட்டு வெதரில் அடித்தது. அப்போ வெதரில் அடிக்கும் போதே உங்கள் மதர் விழுந்து கதறும் போது சிதறி ஓடினது கூட்டம். கை தட்டலாம். நீ வீட்டுக்கு போகலாம், உன் சம்பளத்தை தரேன். யாருன்னு கேட்டேன் உன் உங்களை. பருப்பு வேகாத மகாலிங்கம். நீங்க யாருன்னு கேட்டேன். அம்மாவோட பிறந்தது. டேய், யார் யான்னு கேட்கிறேன். இனிமே கதை மறுக்க பச்சை பிள்ளை வாய்ப்பாடு படிக்க படிச்சுட்டு வரேன். சொல்லு. யார் யா நீ? சொல்ல விடு. சொல்லு. ஏன் மகாலிங்கம் பயப்படுற? எதுக்கு பயம்? டேய், பயமா? உனக்கு பயப்படணும் அவசியமாண்ணா? உன்னை அசிங்கப்படுத்தி இந்த காசு எனக்கு வேணாம் மகாலிங்கம். ஏன்னா பிடித்த காசு வேணுமா? நீ எனக்கு பிள்ளையாரப்பா மாதிரி. நல்லாரு நல்லாரு நல்லாரு. அன்னைக்கு 2 பயல விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது சில்லற காசை தொலைச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவர் படுத்து கிடந்தார். அவங்களும் தேடுறாங்க, கண்டுபிடிக்கல. கடைசியில் தொப்புளுக்குள்ள நடந்துரு காசு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? வெக்கமா இருந்தா என்ன மயத்துக்கு உன் கூட வரேன். நாகரிகமற்ற வார்த்தையை பேசுறேன். அதுக்கு நீங்களாம் இப்ப சிரிக்கிறீங்க. 5 ரூபா காயின்ஸ் இன்னும் 2 முட்டா பையல. பேரா சொல்லியா? யார் யாரி? மூட வைக்கிற ஊசியை வச்சு நம்புனாங்க. இன்னும் வரல ப்ரோ. ஹாய் ப்ரோ. சத்தியம் பண்ணு. நீங்க யாருன்னு கேட்குறேன். சித்தி வாக்கப்பட்டது தொண்டி. அவனுக்கு பிள்ளை வந்தது முண்டி. அப்போ தேங்க சித்தப்பா கட்டது ஏண்டின். அப்போ அடித்தது கரண்டி. நல்லா இருக்குல்ல? கை தட்டலாமே. சோழி முடிஞ்சு மகாலிங்க. நான் 10 வருஷத்துக்கு நீ அசைக்கவே முடியாது. சரி இருக்கட்டு. அது உங்களை சொல்லி குறை கிடையாது. ஓ சிப்பி பாரு நாய் வருது தள்ளிக்க. இவனை படுக்க போடுத்தானா வந்தேன். கனி யாரா எழுப்பிட்டேன். இவர் யார் யாது? இவர் யாரு? அனாதை பாடிங்க. என்ன ஐயா? ஐயா என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? இல்லையா? ஏன்டா 2 பேரும் கால் கால்னு கத்துறீங்க? யாரடா வாடா உடனே பேசிக்கிட்டு இருக்கிற? ஐயா ஏன்டா 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்களா? பிள்ளையார் வேஷம் நல்லா இருக்கே. பிள்ளையார் வேஷமா? குடிய கெடுத்து வச்சுக்க. ஏன்டா? ஐயா யாரா? டே அதான் தும்முச்சங்க காணா. போடா நீ போடா. நான் பேசிக்கிறேன்டா. சாமிடா. சாமியா? அப்புறம் அவரை பார்த்தா கிரண் கடல் ஓனர் மாதிரி தெரியுதா? ஓவர வார்த்தை வச்சுக்க. வறுத்து எடுத்து போடுவேன். அப்போ எனக்கு 2 கல்லை கொடு. எதுக்கு? வறுத்து எடுத்து போடுவேன்றிய. நான் போய் ஒத்துட்டு வர்றேன். எங்கடா சேர்ந்தீங்க 2 பேரும்? உங்களை வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கடா. நாங்கள் 2 பேரும் காரில் வருவோம், கார்லேயே வரும். இவன் பெரிய மாமாயன், நான் அவனுக்கு சின்ன மாமாயன். சரி சரி. ஆனால் இவன் அக்காவை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கேன். நல்லா குடும்பம் மானம் கட்டவங்களா? நன்றி ப்ரோ. ஏன்டா மானம் கட்டவங்களா? உங்களுக்கு எங்கடா மான மரியாதைலாம் கிடக்குது? சரி மேல இருக்கு மரியாதைன்னு தாருக்கு வருங்க. இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல நான் எழுதவே இல்லை. மரியாதை துண்டு ஓட்டா துண்டு ஓட்டும் தான் மரியாதை. பரவாயில்ல. நீங்க யாருன்னு கேட்குறேன் உங்களை. நாங்க தான். பார்த்தீங்களா ஐயா, நான் சின்ன லூசு வந்தாங்க பெரிய லூசு. ஏன்னா அன்னைக்கு மெண்டல் மாத்திரை போடாமல் வந்துட்டேன். உன்னை பார்த்தா பெரிய குடும்பத்து லகுடு மாதிரி இருக்க ஓடிடு. திருப்பிடுவேன். சாமியை உன்னி அடிச்சுக்கிறேன். ஸ்பீக்கரில் வால்யூம் வைக்க தெரியல. விளையாட்டுத்தனமான பிள்ளைகளுக்கு தானே. உங்கள் பேர் நாரதர்? ஆமாம் ஆமாம். என்னுடைய பெயர் நாரதர் பகரிசி. சரி சரி. ஏன் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி திரும்புறிய? ஏன் பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டார். ஏய்யா யாரு சொன்னேன்? ஏய்யா எதுக்கே நான் பயப்படணும்? ஏய்யா ஏங்கடா நீ? என்னையா சாமியார் டொங்காஸ் வார்த்தை பேசுகிறேன்? அதே டவுசர் போட்டிருக்கேன். இந்த மொத்த கான்ட்ராக்ட் சாணி எழுறேன். ரொம்ப ஒழுக்கம் செலுக்கமா பேசுறேன். 2 தடவை கணேஷ் போயில கேஸில் உள்ள போயிட்டு வந்திருக்காங்க. நீங்க யாரு முதல்ல? அது சரி, இங்கே வாங்க போகிறோம். ஏன் வேட்டி என்ன மயத்து கட்டிட்டு வந்த? ஓசி வெட்டியாடா இதுவும் ஓட்டி வெட்டியாடா? அடிக்கா ஏன் அடிச்சுக்கிறீங்க? நீ சும்மாரியா? ஏன்டா நாங்க அண்ணன் தம்பிக்குள்ள அடிப்பேன். 1000 இருக்கும், 2000 இருக்கும். நீ வெளியூர் ஆளு பேசாமரியா? வடிவேல் வருவாரி. சாமிடா சாமி போயா? எட்டுத்தேன்னு வச்சுக்க. எடுத்தாலும் அந்த மணிக்கு கடலுக்குள்ள ஆமை மாதிரி தான் இருக்கும்.
சரி சாமி, நீங்க நாரத மகரிஷி. நாரத மகரிஷி சாமிக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஏன்டா பேச விட மாட்டேங்கிறியா? சரி, உங்க பேர் நாரதன். நாரத மகரிஷி. ஊரு மேலூர். ஐயோப்பா, அவ்வளவு தூரம் எதுல வந்தீங்க? குட்டியானை இல்லையா? குட்டி அடையலையா? ஏயா, நான் மேலு உலகத்தை சுருக்கி மேலூர் சொன்னையா. பூலோகத்தை சுருக்கி நாங்க நாங்க நான் சொல்றேன். சொல்ல வேணாம். நான் சொல்லுவேன். அந்த மிஷின் எடுத்துட்டு வரல, போயிரு. சுருக்க முடியாதுங்க. வெளியூர்காரர் வந்து எப்படி சொன்னாரு? மேலூரத்தை சுருக்கி மேலூர் சொன்னாரா? சுருக்க சொல்ல முடியாதுடா. சுருக்கலாம்டா. எப்படியா எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறா சாமி. நீங்க மேலூரத்தை சுருக்கும் போது நான் நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. பூலோகத்தை சுருக்கும். அது சுருக்க முடியாதுங்க, ஏன்னா அவன் மொட்டை நாக்கு. முட்டை நாக்கா? என்னையா நாக்கு ரொம்ப இடத்துல வேலை பார்த்துட்டு போனா நாக்குக்கு சுருக்க முடியாது. மேலோகத்தை சுருக்குனா அது மேலூர். மேலூர். பூலோகத்தை சுருக்குனா ஆனா அவனை பேசி விடு தம்பி, அவரை பேசி விடுங்க. என்ன ஸ்கூல் ஆண்டு விழாவை பேச வரேன்? அவர் ஏதோ சொல்லுங்க. ஆசைப்படியா பேசி போறாங்க. பொம்பளை கூட எந்திரிச்சு போயிடறான். பச்சையா பேசல, நான் இப்ப வெள்ளையா பேசுறேன். வெள்ளை. மேலோகத்தை சுருக்குனா நீ போ, போன்றதே முடிஞ்சு போ, போடா. நான் பேசுறேன், வாயை பொத்திக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, பொழந்து விடுவேன். டேய், என்னடா ஒரு அவரை போய் இவ்வளவு பெரிய மனுஷனை பொழந்து விடுன்னு சொல்லிக்கிட்டு என்ன பெரிய மனுஷன்? கார்ல கூட்டிட்டு வராரு, அவன் கார்ல கிடைக்காம கூட்டிட்டு போறாரு. சுண்டல் வைக்கிறவன். ஐயா ஐயா, என்னையா அப்படி பேசுறாப்ல? இல்ல ஏதாவது சொல்ல விடுறானா? நீங்க எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? மேலூர்ல துருக்கி மேலூர்னு சொன்னீங்கல்ல? சொன்னீங்கல்ல சாமி? சொன்னீங்க. யாயா சொல்லலையா? ரொம்ப வருத்தப்பட்டேன் புள்ள. சொன்னீங்கல்ல சாமி? ஆமா, மெதுவா பேசி. எரச அடிக்குது. போடா. நான் பூலோகத்தை துருக்கி பூலோகத்தை சுருக்கவே முடியாது. என்ன மண்டவிக்கு செத்து போவேன் போல சொல்லிட்டு போடா. வாங்க ப்ரோ. சாமி, நாங்களும் சுருக்குவோம். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க மட்டும் சுருக்குவீங்க, நாங்க மட்டும் சுருக்க மாட்டோமா? நாங்களும் பூலோகத்தை துருக்கி. போதும், பூலோகம் தான் சாமி. நாரத மகரிஷி மேலு உலகத்து வந்துகிட்டு இருக்கிறேன். திருமணங்கள் ஆகவில்லை. அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒன்று செய்யும். ஒன்று யார் ஒன்று செய்ய சொல்லுன்னு சொல்லலையே. கல்யாணம் ஆகலையா? ஆகவில்லை. பின்னாடி உன் ஜூத்தை கடிக்க வைக்கிறேன். திருமணம் ஆகவில்லை. ஆகாது. ஏனே சிரிக்கிறேன்? ஏன்டா டேய், அது ஆனாலும் என்ன செய்ய? ஐயா, இதே மத்திக்குள்ள கரைஞ்சிக்கிட்டு திருமணம் ஆகி என்ன செய்ய? அங்க அண்டா மாதிரி இருக்கு. ஈயம் பூசி விடுனே. எஸ் சார். அப்படியே வந்தாலும் அப்படியே கடவுளுக்குள்ள இருந்து ஆமை வெளியே வந்தா தொலைச்சு விட. தொலைச்சா தேடிக்கலாம். கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கல்யாணம் ஆகலை. ஆகவில்லை. சரி, பொம்பளாசி கிடையாது. கிடையாது. கடவுளை தவறியா? கிடையாதுன்னு சொல்லி மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசைகள் முற்றும் துறந்தவனான். எந்த தோசையும் கிடைக்கல. சப்பாத்தி தோசை கிடையாது முட்டாப்பேல. 3 ஆசைகளும் சொல்லி 3 ஆசைகளும் முற்றும் துறந்தவனான். என்னைக்கு திறந்திய? என்னது? என்னைக்கு திறந்திய? டே, வேண்டான விருத்திருக்குன்னு சொல்லி என்னைக்கு திறந்தீங்களாவா? என்னடா பேச்சு பேசுற? பெரிய மனுஷன் எவ்வளவு நாகரிகமா பேசுறாரு. வேணாம்டா, அதை வெறுத்துட்டாரு. கொஞ்சம் கூட ஆசை இல்ல. ஏண்டா 3 ஆசைகளும் முற்றும் துறந்தவன் நான் சொன்னேன். 3 ஆசை அப்படியே? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசைகளும் முற்றும் துறந்தவன். எப்பனா? ஆமா, தர்மங்களையா அழித்து அதர்மத்தை எதிர்வனி நிலையான ஒரு ஆட்சி செய்வதற்காக அடிய நாரதனாகப்பட்ட உலகம் சுற்றுவாளியவன் நான். ஒவ்வொரு இடங்களும் சென்று அதர்மத்தை அழிக்கக்கூடியவனான். அழைச்சி விட்டு வந்துடுவேன். அழிக்கக்கூடியவன், வல்லமை பெற்றவனான், இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன், கூடு விட்டு கூடு பாயக்கூடியவனான், உன்னை வெளுத்தாடி விட்டு பாயப்பட சிறுசை பெருசாக்கக்கூடியவன். தலையிடாத சாமி, நல்லா இருக்கணும். நீங்க ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்னையா ஆசை? இல்லடா, நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னென்னமோ செலவு பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே ஆகல சாமி.
திருச்ச பெருசாக என்ன ஆமையா சிறுசு பெருசாக்கூடியவன் பெருசா திருசாக்குறதுல நம்மகிட்ட வேலையே இல்லை. சரி அது எந்த வித வேலையும் கஷ்டமே இல்லை. சரி சரி இந்த சரி திருச்ச பெருசாக்க ஆமா 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 சாமி நீங்க என்ன கேட்டாலும் செய்யற. என்ன கேட்டாலும் செய்யறியா? ஆமா ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப நாளா அவனுக்கு அது இரும வரும். இருமல் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா? அவ்வளோதான், என்ன வர மாட்டேன். என் தந்தையாகப்பட்டம் புறமதேவன் தாயாகப்பட்டல் கலைவாணி வெள்ள கடைபுறுத்து வெள்ள பணிபுட்டு வெள்ள அரிய சத்திரை வீட்டுக்குள்ளே தாயாகப்பட்டவள் கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். உங்க பேர் நாரத? நாரத மகரிஷி. என்ன வேலை ஆகிறீங்க? வருகின்ற வர்க்கத்தில் ஆலோலும் அருமையான காணம். இந்த காலத்துக்கு சொந்தக்கறி யாராக இருப்பாய் என்று பார்த்துட்டு போது தாங்கள் என்னை தடுத்து நிறுத்தி விட்டீர்கள். தடுத்து நிறுத்தல, நீ தான் வாடகை எடுத்து வந்திருக்க. வாடகை எடுத்து வந்திருக்காங்களா? அதே பேசுறானா வாடகை எடுத்து வந்திருக்காங்களா? என்ன கதை? சிட்டுக்குருவி கதை சொல்றேன் போறியா? என்ன சிட்டுக்குருவி கதையா? தங்கச்சி வள்ளியோட என் ஆள் ஒன்று இருக்கு. அப்படியா? உங்களுடைய பெயரு வீரத்தமனா? கிள்ளி வளவை. அப்பா பெயரு? மொச்சப்பயிர். மொச்சப்பயிரா? நம்பிராஜன். நம்பிராஜன். அம்மா பெயரு? நங்கி மோகினி. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல காவல் பார்க்குறோம். காப்பது ஆண்களா பெண்களா? சீம்பால். பெண்கள். பெண்களுடைய பெயரை சொல்லுங்கய்யா. ஒன்று வள்ளி. அடுத்தது? யாழ் கிரைண்டர். உனக்கெல்லாம் ஒரு ஆளு. ஏன் நீ ஒரு வாரத்துக்கு வச்சிருந்து கொடு. ஒரு ஏன்டா அவசரமான வார்த்தைலாம் பேசி. சரி சரி, இல்லாட்டாலே நீ பெரிய பொட்ட வரைக்கும் போய். ஏன்டா ஒன்ன மரியாதானா? பொட்டல்லே புண்ணியத்தை பறக்குவர சொல்ல வந்தேன் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. என்னடா எப்படின்னா ஒரு அருமையான மனுஷன் முதல்ல இவர் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல் ஒரு அருமையான மனிதனா அது எல்லாருக்கும் அந்த இது கிடைக்காது. இறை சக்தி உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அதை அப்பையும் முறையை சரியாக பயன்படுத்தணும் தான் அந்த கடவுள் நிற்பார். கடவுள் என்பது பலவிதமான உதவிகளை நேரடியாக செய்ய மாட்டார். பல விதமான மனிதர்களுடைய முகமாகவோ மறைமுகமாகவோ செய்யக்கூடியவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த ஒரு அன்பாலயா ஒரு அறக்கட்டளை அமைத்து அதில் முதியவர்களுக்கும் அனாதை இல்லாதவருடைய குழந்தைகளுக்கும், அது அனாதைன்னு சொல்லக்கூடாது, எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை தான். அப்படிப்பட்ட மனப்பக்குவத்துடன் இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகளையும் எத்தனையோ மூதாட்டிகளையும் இன்றைக்கி வாழ வைத்து கொண்டிருக்காரு. தனியாக இடம் வாங்கி சொந்த செலவில் இடம் வாங்கி 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் வாங்கி அதில் அவங்களுக்கு தேவையான வசதிகள் வீடுகள் கட்டி அவங்க வெளியிலே போகக்கூடாதுக்காக ஒரு 15 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஃபோர்களை போட்டு எல்லா தொட்டிகளையும் தண்ணி நிரப்பி அவருடைய ரூம்களுக்கும் அதே இடத்துல வசதிகளை செஞ்சு கொடுத்து இன்றைக்கி இந்த உலகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இன்றைக்கி அந்நிய நாடு முழுவதும் இன்றைக்கி அன்பாலய அறக்கட்டளத்தின் தலைவர் யாருன்னா இன்றைக்கி MK ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். எப்போனா நம்ம எல்லாருக்கும் உட்காந்துருக்கணும். யாருக்காவது இந்த சின்ன வயசில் ஒரு பெரிய சிந்தனை வருமா? யாருக்காது முற்போக்கு சிந்தனையாளர். அதாவது நெல் விதைத்தவன் திணை விதைத்தவன் திணை இருப்பான், வினை விதைத்தன வினை இருப்பான் இருக்கான், முற்போர் செய்வினை பிற்போகலை செய்ய காசாரம் இருக்கேன். நீ நிச்சயமாக உன்னுடைய எந்த வயதிலே நீ இல்லையா என்றாலும் நீங்கள் தாங்கள் திருமணம் செய்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நீண்ட ஆயுள் காலத்தோடு சகல செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும். அந்த அன்பாலய அறக்கட்டளை இன்னும் மென்மேலும் வளர்ந்து நீங்கள் தலை சிறந்து நீங்கள் வாழ வேண்டும். எந்த முதல்ல நொடிவு இல்லாமல் நீங்கள் இருக்க நல்லா இருக்கணும். என்னை போன்ற எத்தனையோ கலைஞர்கள் நீங்கள் கலைஞர்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மொக்கை முன்னாடி பார்த்தது கிடையாது, பழகினது கிடையாது, பேசுனது கிடையாது. இன்றைக்கி உறவு முறையில் வச்சு சொந்த வந்த மாமன் மச்சனை அழைக்கிறோம்னா உங்களுடைய பக்கம் உங்களுக்கு மனப்பக்கம் உங்களுக்கு தான். அதனால் அந்த பெண்கள் உங்களை சார்ந்துக்கு மட்டுமில்லாமல் சொல்ல மறந்துட்டேன். என் தம்பி முருகன், என் மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளை முருகன், உங்களுடைய வாகன ஓட்டுநர் தம்பியும் நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது மூலமாக தம்பி இவரையும் அந்த நிறுவனத்தில் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதே போல் கடைசி வரைக்கும் இவர்களை பயன்படுத்தி செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆவல், என்னுடைய அழைத்து வரேன். சொன்னேன் சாமி, சாமி இவ்வளோ பெரிய சாமி 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 ஒரு நிமிஷம் எங்கள் அப்பா சொல்லி விடுது, நான் சொல்லிட்டு போயிருக்கேன். இவ்வளோ பெரிய மனது எவ்வளோ அருமையாக பேசுகிறீங்க. அதுக்கு தாண்டா பெரியவங்க சொல்லியிருக்கா ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினு. அது மட்டும் இல்லை சாமி, சாமி 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 எனக்கு ஆசீர்வாதம் வளைச்சிட்டு போகிறேன் சாமி. எங்கள் அப்பா அங்கே போன திட்டுறாரு. எதுக்கு? சாமி வாயில் இருக்காதரா அப்படின்னு. நான் அது வேற அர்த்தத்தில் சொல்கிறா, என் கக்கூசு நினச்சி போய் என்ன எடுத்தோம்ன்றாரு? எது வாந்தி எடுத்துட்டாரா? போய் கூட்டிட்டு வா. என்ன இந்த பிள்ளையை கூட்டி விட சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு காசு கொடுத்தா சரிடா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு போக முடியும். சரிங்க கண்ணே. நீ இரு, பாட்டை பாடணும்னா நான் 5:30 தான் பாடுவேன், காரில் 9 தான் பாடுவேன். எது கூப்பிட்டியா? ஆஹா,
அடாடாடா எவன் முட்டாட்டினது இல்லையா? எது கூப்பிட்டிய அப்பதான் வந்திருக்காரு. அன்னைக்கிலேயே நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. அந்தி அம்மா யார் யார் கூப்பிடுறது? நாரதர். சுவாமி அழைத்து வரேன். சாம்பு ஷாம்பு சாமி ஷாம்பு சாம்பு. ஏய். சாம்பு. ஷாம்பு ஷாம்பு நம்மள ஒரு ஆளை விட மாட்டான் அவளே. பிரம்மச்சாரி, மலைக்கு வர. மலைக்கு ஆசைப்பட்டு மலைக்கு வரலாமா? பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி, மலைக்கு வரலாமா? அவளை ரெண்டே 2 அடிதான் சாமி. ஏய் இந்த ஜெச்சப்பையும் விடலையே நீ. சாமி. பெண்மகள் யாருன்னு கேட்டேன். டேய் ஐயா சொல்லி விடுவேன். அதான் யார் அது பொம்பளை? டேய் குருடாங்கில் மக ரேம் ஸ்டூரியா பேத்தி. பார்த்தீங்களா உங்க மடு ஆடிப்பாடி வரவற்றத்தில் அகமகள் தேடி வாழ்க வெள்ளாண்டு வெள்ளாயிரத்து 100 ஆண்டு வாழ வேண்டும். காய்ச்ச ஒரு வாரம் வந்து கிடந்த ஞாபகம் இருக்கா? ஐயோ, வளர வேண்டும். ஆகவே இடத்துடைய தலைவை அழைத்து வரீங்களா? இந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிட்டு பாட்டு பாடுங்க. ஒரு பிட்டு பாட்டு, ஒரு நல்ல பாட்டு, சிச்சு பாட்டு. நீ பிட்டு பாட்டு. நீ அங்கிருந்து எல்லாத்தையும் என்னைய அணைச்சி விடுறேன். சங்கவர்ண கழுத்துக்கு தங்க மாலை, சங்கவர்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை, குங்குமத்தின் ஈதல் கண்ணும் தந்தனாலே, இவள் கொள்ளை கொள்ள துடித்தது எதனாலே, இவள் பாவையில்லை பாச என்று கூறி, அந்த புகழ் மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராசன். தங்கச்சி அது என்ன கோலத்தில் வருதோ. காய்ச்சல் வந்து கிடந்தா அப்புறம் தேங்க்ஸ் ராம்சி ஆடியோ கேசட்டுக்கு அம்மா பிச்சைக்கார எல்லாம் இருக்கிற ஆலோலம் ஆலோலம் பாடும் தேண்டலே ஆராயும் தேடும் தின்றலே வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூமுடியவா ஆலோலம் பாடும் தென்றலே ஆராயும்
நம்ம இடத்துக்கு நன்றி நன்றி. நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகிழ்ச்சி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? ஆமா. அட சின்னண்ணே, நீங்க பாத்தீங்களா நாரதரை? என்னங்கண்ணே, நான் தங்கச்சி வேணும். தங்கச்சியா இருந்துட்டு ஏன் போற? அண்ணன் எப்படி இருக்காரு? நீங்க எப்படி நிக்கணும்? ஐயா அண்ணன் பக்கத்துல வந்தாருண்ணா டேய் முறகட்டவள தங்கச்சி வேணும்டா. சாமி கிட்ட வாங்குனீங்களா? வாங்கனே. கேட்டேன். 5000 10,000? தங்கச்சிட்ட கேட்டேன். சாமிட்ட கேட்டேன். இல்லைன்ட்டாரு. என்னது இல்லைன்ட்டாரு? கணேஷ் போகல. கணேஷ் போகலையா? சாமி வர்றார், ஆசீர்வாதம் வாங்குறோம். சாமியை அழைத்து வாங்க பார்க்கலாம். சாமி வரவேடு வரவேடு சுவாமி. வந்தாரை வரவேற்பது குலப்பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். நாரதர் தண்ணி இருந்த மாட்டார். இதுக்கு டேங்கே வேணும். காற்றை மட்டும் உண்டக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காருண்ணா. ஒன்றரை டேங்க். அழைக்காதே நினைக்காதே அவை தடிலே முக்காலம் உணர்ந்த தாங்கள் இந்த சின்ன பண்ணை தேடி நாரத மகிழ்ச்சி நீங்க என்றதுக்கு வந்திருக்கிறான். வந்தவருக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டிய சுவாமி. அங்க போங்க, அங்க போங்க சாமி. அங்க நல்லா தான் இருக்கு, இங்கேயும் நல்லா இருக்கு. அங்க போங்க இங்க போங்க நீங்க சொல்லக்கூடாது. நான் வச்சதான் சட்டம். யார் சொல்றது? நீங்க என்ன தேடி தானே